வந்தது பேதுருவை தன்னோடு அழைத்து செல்ல, அதுதான் வர. ஆனா வந்த உடனே பேதுரு வான்னு கூட்டிட்டு போகல. அப்படி கூப்பிட்டு இருந்தால் பேதுரு போயிருந்திருப்பார். ஏன் போயிருந்திருப்பார்னா, பேதுரு இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறார்னா, படகுல ஒண்ணுமே இல்ல, வலைய அலசிட்டு இருக்கிறார். இந்த இடத்துல பேதுருவை வா, உன்னை நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன், மனுஷரை பிடிக்கிறேன் மாத்திரேன்னா பேதுரு தைரியமா போயிருப்பார். ஏன்னா ஒரு ஏமாற்றத்தை கண்டு நிற்கிறார். ஆனால் கர்த்தர் அதை செய்யாமல் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, படகுல ஏறி அந்த படகு ஆழத்துக்கு கொண்டு போக சொல்றார். பேதுரு கேட்கல. பேதுரு கேட்டாரா எங்கேயாவது, ஆண்டவரே ராத்திரி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு மீன் மட்டும் பிடிச்சு தருவேன் கேட்டாரா? இல்ல, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுன்னு சொன்ன பிறகுதான் பேதுருவே ஷாக் ஆகிறார். ஆண்டவர் இதே இடத்துல தான் நேத்தைக்கு வலைய போட்டு ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் அந்த இடத்துல அவனை திரும்ப கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வலைய போட வச்சு, எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னானோ அதே இடத்துல அவனை தலை நிமிர வச்சுட்டு தான் சொல்றார் வாண்டார். ஏன்னா இனி அவன் யாருக்காக நிக்க போறான்னா, கர்த்தருக்காய் நிக்க போறான். கர்த்தருக்காய் நிக்க போய் நிற்கும் போது பேதுரை பார்த்து யாரை சொல்லக்கூடாது, என்ன இருந்தாலும் நீ அன்னைக்கு வெட்கப்பட்டவன் தானே சொல்லக்கூடாது. என்னை வெட்கத்தோடு அழைத்து நடத்துகிறவர் அல்ல, நான் வெட்கப்பட்ட இடத்திலும் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்தி நடத்துகிற தெய்வத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன்.